எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். முதலாளி மட்டு நானு ஐபிஎல் வர வர அப்படியே அப்டேட்ஸா வந்து மழை பொழியுது. வழக்கமா அந்த இன்ஜுரி பிரீமியர் லீக் ஐபிஎல் அப்படின்றதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சரி டோர்னமெண்ட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பண்றாங்க. நிறைய அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொன்று வந்து பண்ணாம இருக்காங்க. நிறைய எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல அனௌன்ஸ் பண்ணது இப்போதைக்கு ஷனக்கா பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஷனக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் அங்கேருந்து விட்டுட்டு வர்றாரு. பிஎஸ்ல விட்டுட்டு ஐபிஎலுக்கு வந்தவர். அந்த சங்கத்தில் இவரும் சேர்ந்துட்டார் ஷனக்காவும். 3வது சீசன் நினைக்கிறேன் அவருக்கு. இதில் 3வது சீசனும் 4வது சீசனும் இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஜிடியில் இருந்திருக்காரு, டிசியில். இப்போ வந்து ஆர்ஆர் வந்தார். அப்படின்னா ஆர்ஆர் மெயினாக வந்து அந்த நம்பர் 8 ப்ராப்ளம் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. டீம் பேலன்ஸ் வர மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலும் அந்த நம்பர் 8ல அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். இப்போ அவங்க வந்து 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர்ஸ் விளாண்டா காம்பினேஷன் அடி வாங்கும். அந்த 8க்கு வந்து அவங்க அப்போ இம்பாக்ட் பிளேயர் பேட்டராக தான் விளாண்டாகணும். இல்லை நம்பர் 8ல அவங்க ரவி சிங்கோ இல்லை அந்த சுபம் துபே தான் ஆடி ஆகணுன்ற மாதிரி லாக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதை அட்ரஸ் பண்றதுக்கா ஷனக்கா உள்ள வந்திருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? மட்டும் முதலாளியும் சொல்லுங்க. ஷனக்கா இஸ் அன்ப்ரூவன் கமாடிட்டின்னு அன்ப்ரூவன் சொல்ல முடியாது. புவர் ரிட்டர்ன்ஸ் உள்ள கமாடிட்டி. அவர் வந்து இது மாதிரி ஜிடியோட 3 மேட்ச் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் டிசியோட போன வருஷம் விளையாடல. 23ல ஜிடியோட ஆடினாரு. போன வருஷம் டிசி. இந்த வருஷம் பிஎஸ்எல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு இங்க இருந்து விளையாண்டுருக்காரு. அவர் மோர் பேக்கப் ஆஃப் பேக்கப் தான் எனக்கு தோணுது தவிர டைரக்டா உள்ள விளையாடுறதுக்கெல்லாம் வந்து எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு இறக்குறான். பட் 8க்கு சாம் கரன் ஸ்லாட் பண்ணி வச்சிருந்தாங்களே வெற்றி. அந்த 8க்கு அவர் போயிட்டனால ஒரு ஆள் வேணுமே, அவங்களுக்கு யாருமே இல்லையே. வாஸ்தவம் தான். பட் அவர் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேர்ல்ட் கப்ல கூட தான் ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் அடிச்சாரு. இதுல கன்சிஸ்டன்ட் கிடையாது. நம்மளே வந்து நிறைய தடவை பேசணும். ஒரு அவர் 50 அடிச்சாரு. அப்புறம் கடைசி மேட்ச் ஸ்ரீலங்காவோட அடிச்சாரு. அதான் நான் நிறைய தடவை பேசியிருக்கோம். என்ன பண்றாரு டீம்ல நம்மள அவருக்கே தெரியாது, நம்மளுக்கும் தெரியாதுன்னு சொல்லி. அப்படி ஒருத்தர வந்து அவங்க எந்த பேசிஸ்ல அவங்க திருப்பி சைன் அப் பண்ணாங்கன்னு தெரியல. எந்த ரெப்புடேஷனுக்காக சைன் அப் பண்ணாங்களா, இல்லாட்டி சரி ஒரு இந்தியன் கணிச்சு ஒத்துருவாருங்களா, இல்ல ஜெயவதனே சாரி சங்கக்கரா போன் பண்ணி கேட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சாரான்னு தெரியல. ஸ்ரீலங்கன் கோட்டால வந்துட்டாரான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்ரீலங்கன் தூக்கிட்டோம், ஸ்ரீலங்கன்ஸ் யாரும் இல்ல, அதனால 3வதா நீ வந்து இதை ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சேர்த்து விட்டாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி பாக்குறப்ப அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறியா? கிட்டத்தட்ட சாம் கரன் வந்து இப்ப பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான், இதனால பவுலிங் ஆல்ரவுண்டர். கரெக்டான பேக்கப் தான் இது. பேக்கப் ஃபார் சாம் கரன் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு ஸ்ட்ரைட்டாவே வந்து பிளெக்சிபிளா இருப்பாங்க. அந்த 4வது ஃபாரின் ஸ்பாட்டு தேவையானா உள்ள கொண்டு வராங்க. பேட்டிங் வேணும்னா நம்பர் 8ல பேட்டிங் வேணுமா, இல்ல 10 பால் தான் இருக்கு, ஒரு ஓவர் தான் இருக்குன்னா ஆர்ச்சரு தேஷ்பாண்டே இவங்களை வச்சே வந்து ஓட்டிடலாமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வருவாங்க. பட் பவுலிங் போகும்போது எப்படி போவாங்கன்னா ஐ திங்க் தே வில் கோ வித் பர்கர் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஆர்ச்சர் இருந்தாலும் ஒரு 4வது ஃபாஸ்ட் பாலர் வேணும்னு சில மேட்சஸ் பார்ப்பாங்க. அப்போ வந்து முன்னாடி சாம் கரனை வச்சு போகலாம், அவர் 4வது பவுலர்னு. ஷனக்காவை 4வது ஆப்ஷன் வச்சு போக முடியாது. அதனால ஒரு லெஃப்ட் ஹேமரும் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதால ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா பர்கர் விளையாடுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது 7வது விக்கெட் விழும்போது உடனே ரொம்ப விழுந்துச்சு பேட்டிங் வேணும்னா ஷனக்கா மை கம் இன். அந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க யூஸ்வலா அதான ஸ்ட்ராட்டஜி. அவங்க எதுவும் பெருசா மாத்துற மாதிரி எனக்கு தெரியல. அந்த கோயிங் வித் 3 ஃபாரினர்ஸ், லாஸ்ட் ஃபாரினர் வந்து தேவையானப்ப நீங்க இப்போ இம்பாக்ட் வந்து இறக்கிக்கலான்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க எப்பயுமே. ஸோ ஐ டோன்ட் திங்க் சீ தம் சேஞ்சிங் இன் இமீடியட்லி. இப்போ இவங்களே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த 3rd ஃபாரினர் தேவையே, பேட்டிங் 1 ஃபாரினர் தேவையே இல்லை. ஸோ டேரக்டாக பவுலராக கூட அவங்க இறக்கி விட்டுக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. சேஸ் பண்ணாங்கன்னா சொன்ன மாதிரி அவங்க வந்து தேவையான இடத்துல ஷனக்கா இறக்கி விட்டுக்கலாம். இல்லாட்டி அவங்க இல்ல பவுலிங் கொஞ்சம் அடி வர்றாங்கன்னா முன்னாடியே இறக்கி விட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் பீன் தியர் கேம் பிளான். இம்பாக்ட்ஸ் கொண்டு வந்ததுல இருந்து டிவியேட் ஆகிற மாதிரி அவங்க எந்த கருத்தும் இது வரைக்கும் தெரிவிக்கல. அடுத்து அதுல இருந்து ஆக்சுவலா டிவியேட் ஆனாங்க டிராவிட் கோச்சா இருக்கும்போது. இருந்துச்சு சங்ககரா ஃபார்முலா இதான் அப்படிங்கிற ரிவர்ட் பேக் டு சங்ககரா ஏரா. ஓகே, இப்போ இவங்க வந்து ஹெட்மயர் ஷுவர், இப்போ டானான் ஃபெரேரா ஷுவர், ஆர்ச்சர் ஃபிட்டா இருந்தா ஷுவர். இது 3 வந்து லாக்கா? அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது 3 லாக்கு. அதான் அது 3 பேர் லாக் தான். ஓகே, 4வது அவங்க ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிறாங்க, சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. ஷனக்கா அதான் அவங்க சாம் கரனுக்கு அந்த இதுக்கு கரெக்டாக அவங்க எடுத்திருக்காங்க. பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராஜஸ்தான் ராயல்ஸோடைய
அந்த ராயல் அவங்க இன்னும் ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் ஆடினா அப்டேட் கொடுப்போம். பட் ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடினவங்க ஒருத்தர் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அவங்க ஒரு 240 திரும்பி அடிக்கிறவங்க ஒரு 250. அதாவது மேட்ச்ல என்ன நடக்குமோ நம்மளும் 250 அடிப்போம், எதிரில் விளையாடுறவனும் 250 அடிப்பான். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளே 250 அடிச்சு அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ற மாதிரி தான் அது பண்ணாங்கன்னு தெரியல. பயங்கரமா அடிச்சாங்க. அபிஷேக் சர்மா அடிச்சாரு, இஷான் கிஷன் அடிச்சாரு, சலீல் அரோரா அடிச்சாரு, அவரும் சூப்பரா ஆடுவார்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணது எல்லா பவுலர்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கரமா அடி வாங்கினாங்க. அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல இருந்து வேற என்ன டேக்அவே, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அந்த ஒரு எண்ட்ல வந்து உனக்கு போட்டாரு, இந்த எண்ட்ல இந்த டீமுக்கு வந்து ஹர்ஷல் பட்டேல் போட்டார் ஜெட்ல. பிரைடன் கார்ஸும் நல்லா தான் போட்டார் ஆக்சுவலா. ஆனா ஜெட்ல போடல பெருசா. மிடில் ஓவர், நியூ பால், அந்த 6 ஓவர் எல்லாத்துலயுமே வந்து நிதிஷ் ரெட்டி வந்து ஓப்பனிங் போட்டாரு. அவர் ஆக்சுவலா ஓப்பனிங் பவர் பிளேல வந்து 2 ஓவர் போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். 2 overs 15 runs சம்திங். நல்லாவும் போட்டாரு. கடைசி ஓவர் தான் கொஞ்சம் முடிச்சு விட்டாங்க. அவங்க ஏற்கனவே அந்த பிரஃபுல் ஹிஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டா என்ன பண்ணுவாங்கன்னு, அதாவது அபிஷேக் சர்மாக்கு ஒரு ஓவர் போட்டாரு, 3 பால் நல்லா போட்டாரு, 3 பால் பீட்டுன்னு. ஆனா மத்த 3 பால் ஒரு 2 6 ஒரு 4 நினைக்கிறேன், இல்ல ஒரு 6 2 4. அதுவும் வந்து அவரோட பெஸ்ட் டெலிவரி அப்படின்னு அவர் நினைச்சிருக்க பால் தான் வந்து 6 போச்சு. அந்த ஃபாஸ்டா பவுன்சர் போடுறது அவர் தான் மத்த இடத்துக்கு போட்டுருந்தாரு. இங்க வந்து அபிஷேக் சர்மா கொஞ்சம் கூட இது பண்ணல, மிடில் ஆஃப் த பேட்ல அடிச்சு விட்டாரு. அந்த பட் போட்ட உடனே ஆனா யாரும் பேசுற மாதிரி தெரியல. ஹர்ஷல் பட்டேல் வாஸ் பெட்டர். அவருனாச்சும் கொஞ்சம் வந்து பேசுறாரு. இந்த இன்னிங்ஸ் நடக்கும் போது ஒருத்தரும் போய் பவுலர் கிட்ட பேசல, அவங்கவுங்க தனித்தனியா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா இப்போ 2 சைடும் பவுலிங் போட்டாங்க, 2 பக்கமும் வந்து 200 ரன்னுக்கு மேல கொடுத்துட்டாங்க. சோ அது வந்து பிட்ச் ஒண்ணு இல்ல பண்ண போறதை இப்பவே நாங்க பண்றோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் சிமுலேஷன். அந்த வந்து சிவம் குமாரா அவரு ஆக்சுவலா நல்லா போட்டாரு. செகண்ட் மேட்ச்லயே நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. இப்ப அவரு தான் நல்லா போட்டாரு. கிரெயின்ஸ் ஃபுல்லேத்ராவும் அன்சாரி வாஸ் வெரி வெரி கொஞ்சம் நாட் சோ இம்ப்ரெசிவ். ரொம்ப ஸ்லோவா போட்டாரு. சண்டைக்கு போனாரு, கேப்டனோட சண்டைக்கு போறாரு. அதை பத்தி சொல்லுங்க. அதுவும் வந்து இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அவர் எதுவும் சொல்லல. இஷான் கிஷான் அவர் என்ன ஒரு 2 6 2 4 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆனாரு. அதுல போய் திட்டணுமா அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி ஏதோ இருக்காரு. பட் சிவாங் குமார் வந்து நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க, ஃபுலேத்ராவோட சிவாங் குமார் வந்து மோர் குட் பி நோட்டபிள் பிரசன்ஸ் இந்த ஐபிஎல்னு சொல்லி. பட் அவங்க எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவரு பேட்டிங்கும் வந்து பேட்ஸ்மேன் நல்ல பவர்ஃபுல்லா 6 அதெல்லாம் அடிச்சாரு டொமஸ்டிக் இதுல. அப்படியும் இருக்கும்போது நான் வந்து சரி யோசிச்சேன், பட் என்னதான் இருந்தாலும் பெட்டர் பவுலர் தான் பார்ப்பாங்க பார்த்தா பெட்டர் பவுலரும் இட் லுக்ஸ் லைக் சிவகுமார் தென் ஃபுலேத்ரா. இன்னொன்னு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 4 ஓவர் 23 ரன் நேற்று மேட்ச்ல. இன்னைக்கு எப்படின்னு தெரியல, நேற்று மேட்ச்ல 4 ஓவர் அது நல்லா தான் போடுறாரு. கடைசி ஓவர்ல முடிச்சு விட்டாங்களே, 3 ஓவர் நல்லா போட்டாரு. கடைசி ஓவர் ரொம்ப போச்சு. கடைசி ஓவர்ல மட்டும் 3 6 என்னமோ போச்சு. 21வது ஓவர் 4 ஓவரும் போறதுக்கு பதிலா 1 ஓவர் போனா பரவாயில்ல, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. நீங்க அவங்க சிச்சுவேஷன் யோசிப்பாரு. 23 இல்லன்ற 15 இருந்துச்சு. ஏன்னா 2வது கடைசி ஓவர்ல வந்து ஐ திங்க் சலீல் ஒரு 3 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். சலீல் வந்து 20 of 40 நினைக்கிறேன், சாரி 40 of 20 பால்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது அபிஷேக் சர்மாவும் நல்லா அடிச்சாரு, இஷான் கிஷன் அடிச்சாங்க. ஸோ பேட்டிங் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பவுலிங் கிளாஸனும் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பைடன் காஸ்பர் அடிச்சான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 19 of 8 19 of 10 அந்த மாதிரி ஏதோ இருந்தாரு. பட் அது ஃபுல்லா தெரியல. இப்போ பேட்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதான் இவங்க பவுலிங் தான் மேஜர் கொஸ்டின். அவங்க எந்த அளவுக்கு கமின்ஸ் வந்து ஜாயின் பண்ணா லீவ் பேட்டர். உனக்கு பிரைடன் கார்ஸ், ஹர்ஷல் பட்டேல் 3 பேரும் டீசெண்டா போட்டாங்க. ஆமா, ஐ மீன் 4 ஓவர் 4 250 அடிக்கும் போது ஐ திங்க் ஹர்ஷல் பட்டேல் ஓகே. உனக்கு வந்து 5 ஓவர் போட்டாரு. ஆக்சுவலா 5 ஓவர்ல 48 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. லெஸ் தென் 10 ரன்ஸ் 5 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் நல்லா தான் போட்டாரு. ஆக்சுவலா பிரைடன் கார்ஸ் ஆக்சுவலா நல்லா போட்டாரு. ஏன்னா என்னன்னா எல்லாமே மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் நல்ல பேஸ் நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா தான் போட்டாரு. ஆக்சுவலா பின்னுதான் அவங்க ஆக்சுவலா போன மேட்ச் வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து சரியா போடல. ரொம்ப ரொம்ப எல்லாருமே அடிய போட்டு விட்டு இருந்தாங்க. அந்த விக்கெட் அந்த வெனியும் அப்படிதான், ஸ்பின்னருக்கு ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. அதனாலதான் வந்து அவங்க ஈஷான் அன்சாரி விக்கெட்லெஸ்ஸா போனாலும் அட்லீஸ்ட் கண்டெய்னாவது பண்ணாரு அப்படின்றது தே வேர் வெரி ஹாப்பி வித் வே. அது விக்கெட் எடுக்க சொல்லலாம். பட் யாருமே அந்த போன வருஷம் போன சீசன் யாருமே வந்து அவங்க அப்துல் ரஷீத் மாதிரி ஒரு பவுலர் எடுக்கிறாங்க, ஜாம்பா மாதிரி அவங்க ரன் கன்சிஸ்டண்டா கிடைக்கல. பட் ஸ்டில் அந்த வென்யூல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது தான்.
பார்ப்போம். இன்னொரு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் வச்சு எப்படின்னு நம்ம பேசுவோம். வந்து இது இன்னொரு பிளேயர் ரூல்ட் அவுட். ஹர்ஷ் துபே வந்து ஆக்சுவலா ரைட் ஹேண்டர்ஸுக்குலாம் நல்லா போட்டாரு. அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போட்ட உடனே ஐ திங்க் அபிஷேக் சர்மாவும் எதுவும் முடிச்சு விட்டாங்க. ஆமா. அதுவும் பார்ப்போம். ஹர்ஷ் துபேயும் ஃபுல்லட் தான் நீங்க சொன்னீங்க. பட் அந்த ஸ்கில் செட் இந்தியன் சைனாமன் பவுலர் குல்தீப்க்கு அப்புறம் வந்து வேற யாரும் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அந்த ஆஸ்பெக்டையும் பார்த்து அட்லீஸ்ட் ஒரு பவுலரா அவர் எப்படி எவால்வ் ஆகிறாரு அப்படின்னு இந்த சீசன் பார்க்கலாம் ஃப்ரம் இந்தியன் கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அப்படியே வந்து இது ஆகாஷ் தீப் அவரும் வந்து இன்ஜூரி. கேகேஆருக்கு வந்து அடி மேல அடி மேல அடி அப்படின்னு இந்த படத்துல சொல்ற மாதிரி இந்த அர்ஷித் ராணா ரூல்ட் அவுட். 10 ராணா ஏப்ரல் 15 தான் வராரு. இப்போ அடுத்தது வந்து ஆகாஷ் தீப்பும் வந்து ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சைன் பண்ண போறதுல ஆகாஷ் மதுவால், சிமர்ஜித் சிங், RS அம்பரீஷ் 3ல ஒருத்தர் தான் சைன் பண்ண போறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க கூட நெட்ஸ்ல இருக்கிறது வந்து அம்பரீஷ் வந்து இப்போ ரெகுலரா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து அவர் ஒரு ஜென்ரேஷனல் டேலண்டா பாக்குறாங்க. ஒரு இந்தியன் கேம்ப்டன் கிரீனா பாக்குறாங்க. பவுலிங்கும் ஃபாஸ்டா போடுவாரு, பேட்டிங்கும் பிடிப்பாருன்னு சொல்லி. அதனால கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாம் அவரை வந்து இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க, அவர் விளையாடுறாரோ இல்லையோ விடக்கூடாது அப்படின்னு. அது ஒரு ஃபேர் ரீசன் தான். இஃப் ஹி ப்ரூவ்ஸ் இஸ் மெட்டல் அதே மாதிரி கன்டினியூ பண்ணாருன்னா, அந்த T20 வேர்ல்ட் கப்ல கன்டினியூ பண்ண மாதிரி கன்டினியூ பண்ணாருன்னா வேலிட் இனஃப். அதே மாதிரி இவர் நம்ம முன்னாடியே சொன்னது வந்து அவங்க வந்து ட்ரையல்ஸ் நடத்தினாங்க. அதுல சிமர்ஜித் சிங் வாஸ் ஃப்ரண்ட் ரன்னர்னு. தே ஆல்சோ கன்சிடர் சுனில்குமார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரு ஆகாஷ் மத்வால் நேத்து மேட்ச்ல ஆகாஷ் மதுவாலும் சான்ஸ் இருக்கு வெற்றி வர்றதுக்கு. 3 பேர்ல யார் வேணாலும் வரலாம். என்னன்னா நேத்து பிராக்டிஸ் மேட்ச்ல ஆக்சுவலா போட்டது நீ சொன்ன அந்த ஜம்மு காஷ்மீர் பிளேயர் பவுலிங் போட்டாரு. சந்தீப் வாரியர் வாஸ் இந்த சந்தீப் வாரியரும் பவுலிங் போட்ட நேத்து மேட்ச் விளையாண்டாங்க பிராக்டிஸ் மேட்ச். பட் நெட் பவுலரும் காமிச்சாங்க. பட் ஹி ஆல்சோ பிளேடு ஓகே டீசெண்டா போட்டாங்க. பட் சொல்ற அளவுக்கு சைன் பண்ற அளவுக்கு இல்ல. பட் நீ சொன்ன மத்த 2 பேரும் அங்க இருந்து பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாட மாதிரி தெரியல. மேபி அவங்களாம் சைன் பண்ணுவாங்களோ ஆக்சுவல் பிளேயரா, இவங்களாம் நெட் பவுலர்ஸா இருக்காங்களோ. அவங்க வந்து they are more desperate rather than replacement player. they are desperate to sign up அம்பரீஷ். ஏன்னா அப்ப சைன் அப் பண்ணாட்டி அவர் மிஸ் ஆயிடுவார்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவர் ஒரு ஜென்ரேஷனல் டேலண்டா கன்சிடர் பண்றாங்க. ஒரு அடுத்த ஹர்திக் பாண்டியா கூட வச்சுக்கோங்க, நீ கேமரா கிரீனா விடுங்க, ஒரு ஹர்திக் பாண்டியா நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. பட் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அவர் சைன் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சட்டை போடாம கார் ஓட்டிட்டு போவாரா மும்பைல அடுத்த ஹர்திக் பாண்டியா? அவர் ஆக்சுவலா சென்னை தமிழ்நாட்டுக்காரர். ஸோ சென்னையில தான் ஓடிட்டு போனோம். அதான் சென்னையில சட்டை போடாம கார் ஓட்டுவாங்க அப்படின்னு ஒருத்தர் வராது பாத்தீங்களா? எப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுவான் இவனுங்க, அப்புறம் நம்ம உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சட்டை போடாம கார் ஓட்டிட்டு போனாரு ஹர்திக் பாண்டியா. பண்ணிட்டு பேசுங்க ராகுல். நீங்க தான் ஆரா ஃபார்மிங் பண்றீங்களா? ஓகே. இப்ப அப்படியே சிஎஸ்கேக்கு வரும். ஆகாஷ் தீப்ல இந்த 3 பேருக்கு வருவாங்க. யார் வேணா வரலாம். ஆகாஷ் தீப்பா இருக்கலாம், அம்பரீஷா இருக்கலாம், இல்ல 2 பேர் கூட உள்ள வரலாம். அவங்க என்ன கனெக்ட் பண்றாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் தான் உள்ள வராங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. நம்ம ஏற்கனவே ப்ரிவியூல அதான் நம்ம சொன்னோம். PSL கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய பிளேயர்ஸ்க்கு, இன்ஜுரி இதெல்லாம் பார்த்து பிளேயர் எடுக்க வேண்டியிருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஸ்பென்சர் ஜான்சன் வந்து IPL இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. நேஷனல் டீமுக்கும் போன வருஷம் 2025 அது வந்து பெருசா ஆடல. அவர் BBL டீமுக்கும் பெருசா ப்ரூவ் பண்ணல. பட் அவங்களோட டொமஸ்டிக் லீக்ல நல்லா போட்டிருக்காரு, BBL நல்லா போட்டிருக்காரு. இந்த வருஷம் BBL ஆடலன்னு நினைக்கிறேன். அவர் இதுக்கப்புறம் ஐ நாட் ஷூர் இஸ் கேரிங் இன்ஜுரின்னு தெரியல. இப்போ வந்து நியூஸ் படி அவர் வந்து CSK ஃபாலோ பண்றாரு. இன்னையில இருந்து அவர் அண்ணனும் இன்ஸ்டாகிராம்ல CSK ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் அவர் he is still not recovered completely and he might be 2 weeks away from joining the team ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியல எப்படின்னு. அதெல்லாம் பார்க்காம இது பண்ண மாட்டாங்க. பட் நம்ம 4-5 days முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னோம் இஸ் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு. அவர் வந்துட்டாரு அப்படின்னா எப்படி கம்ப்ளெக்ஷன் ஏதாவது மாறுமா? இல்ல ஆச்சு முன்னாடி நம்ம 2 இது போவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து கிளியர் கட்டா ஆயிடுச்சு. ஒரு ஐ திங்க் ஹென்ரி தான் ஃப்ரண்ட் ரன்னர் இப்போதைக்கு. அது ஆப்வியஸா ஹென்ரி வந்து ஷூரா ஹென்ரி 100 MS பிரேவிஸ் முடிஞ்சிச்சு. 4வது ஆப்ஷனா இப்ப யார் போவாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் போக மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தே வில் கோ வித் ஓவர்டன் ஆர் அகில் ஹுசைன். 2 பேர்ல தான் ஒருத்தர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் இனிஷியல் அட்லீஸ்ட். என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஐ திங்க் பண்றீங்களே, சொல்லுங்க. இல்ல அகில் ஹுசைன் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பென்சர் ஜான்சனுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். ஓகே. அவரே 2 வாரம் இன்ஜூரின்றாங்க.
இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வர இன்ஜுரியா அப்படின்னு. சென்னை ராகுல் அவர் வந்து சென்னை டீம் ஒரு சிஎஸ்கே வந்துட்டாருன்னு வைங்க, வந்து சேப்பாக்ல இருந்து ஸ்பென்சர் சிக்னல்ல நின்னாருன்னா அவர் அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பென்சர் சூப்பர் கிங்மாங்களா? ஹோம் கமிங். ஸ்பென்சர் ஸ்கொயர் ஜான்சன். அதான் எல்லாம் ஒண்ணுதான். ஸ்பென்சர் ஸ்கொயர் ஜான்சன் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதுதான் இது. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ணல, ஃபீல்டிங் ட்ரெஸ் நிறைய பண்ணாங்க. இது முத நாள் அப்படின்றதுக்காக ஈஸின்னு பண்றாங்களா அவரை, இல்ல தலை தான் கீப்பிங் பண்ண போறாரா? ஏன்னா அந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல கூட அந்த தலை தான் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டீமுக்கு கீப்பர் அப்படின்னா அவர் மட்டும்தான், வேற யாரும் நம்ம பார்த்தி பட்டேல் ஆளா இருந்தாலும் கீப்பர்னா தோனி தான். பட் என்ன பண்ணாதா, இல்ல நான் கீப்பிங் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த வேல்யூ ரொம்ப அதிகம். ஃபீல்டு சின்ன சின்ன ஆங்கிள்ஸ் பாக்குறது, பவுலுக்கு வந்து எப்படி போய் துஷார் தேஷ்பாண்டேவே வந்து சிஎஸ்கேல இருந்தப்ப எப்படி போட்டாரு, ஆர்ஆருக்கு போய் எப்படி போட்டாரு அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். குல்தீப்பும் சஹலுமே தோனி கீப்பிங் பண்ணப்ப எப்படி போட்டாங்க, அவருக்கு அப்புறம் எப்படி போட்டாங்க இந்தியன் டீமுக்கு அப்படிங்கிறது வருது. ஸோ கீப்பரா இருந்தாருங்கிறது ஒரு மேசிவ் வேல்யூ அடிஷன் தான். பேட்டிங் வந்து 4 6 அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம பார்க்குறோம். அதோட சேர்த்து அந்த கீப்பிங்கு, அந்த லீடர்ஷிப் ரோலு, ஆங்கிள்ஸ், ஃபீல்டு கரெக்டாக வைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அது பார்த்து இப்போ சஞ்சு வந்து ஃபீல்டிங் மட்டும் தான் பண்றாரு அப்படின்றது ஓகேவா, இல்லை சஞ்சு ஸ்ட்ரைட்டாவே கீப்பிங் பண்ணிடலாமா? இப்போ எல்லா டீமும் இப்போ சேர்ந்ததுல இருந்து ஒண்ணு வந்து நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் யாரும் கீப்பிங் பண்ற மாதிரி ட்ரைனிங் பண்ற மாதிரி வீடியோஸ் போடல. தோனி வந்து எப்பயுமே கீப்பிங் ட்ரைனிங் பண்ண மாட்டார். டைரக்டா இது கம்ஸ் டு த மேட்ச் அண்ட் பிளேஸ் தான். இப்போ சஞ்சு சாம்சன் மட்டும் தான் வந்து ஒரு கீப்பிங் ட்ரைனிங் பண்ணணும்னா, பட் அதுவும் ஹை கேச்சஸ் அலாங் த ஃபீல்டு தான் பார்த்துருக்காரு, அலாங் த பவுண்டரி தான் அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் டேல இருந்து எல்லா பிளேயருக்கும் கொடுக்குற ட்ரைனிங். பட் கீப்பர் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. கீப்பர் போக சஞ்சு சாம்சன் ஃபோக்கஸ் பண்றப்ப அவர் எப்படிதான் உள்ள டீப்ல தான் ஃபீல் பண்ணுவார், அவர் உள்ள ஃபீல் பண்ண மாட்டாரு. ஸோ லுக்ஸ் மோர் லைக்லி ஹி மைட் நாட் பி த கீப்பர், ஆர் அட்லீஸ்ட் ஃபார் டு ஸ்டார்ட் வித் ஹி மை நாட் பி த கீப்பர் கூட சொல்லிக்கலாம். தோனியோட வார்ம் அவுட் ரொட்டீன் மட்டும் நான் சொல்லிடுறேன். எல்லா மேட்ச்சுக்கும் நானும் பார்ப்பேன். அவர் மாதிரி ஜாலியா வருவாரு, லேட்டா எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீம் ட்ரெயினரோட சேர்ந்து ஒரு ரன் ஓடுவார், ஒரு ஷட்டில் ரன் ஓடுவார் டீம் ட்ரெயினரோட சேர்ந்து. அப்புறம் ஒரு குரூப்போட சேர்ந்து இப்படி ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிருவாரு, ஜெர்சி மாத்திட்டு உள்ள வந்துடுவார். இதுதான் அவர் பண்ணுவாரு. பேட்டை வச்சு நாக் பண்ணி பார்க்க மாட்டாரு, ஃபீல்டிங் இதெல்லாம் பண்ண மாட்டாரு. எல்லா மேட்சுக்கும் இதான் பண்ணுவார். டீம் ட்ரெயினரோட சேர்ந்து ஒரு ஷட்டில் ரன் பண்ணுவார், அதுக்கப்புறம் எல்லாரோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டு ட்ரெஸ் மாத்த போயிடுவாரு. ஸோ இதுதான் அவருடைய ரொட்டீனு. இப்ப சொல்லுங்க, சஞ்சுவை பத்தி என்ன நினைக்கிற, மட்டும் யார் கீப்பிங் பண்ணுவாங்க? இட்ஸ் டூ ஏர்லி டு சே. இப்போ சஞ்சு சாம்சன் வந்து கீப்பிங் வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே. பட் வந்து ஃபீல்டிங் பண்றதுக்கும் சான்சஸ் உண்டுன்றதுனால மேபி அது ஜென்ரலா எல்லாருக்கும் கொடுக்கறதா இருக்கலாம். பட் கண்டிப்பா கீப்பிங் பிராக்டிஸ் சஞ்சு சாம்சன் பண்ணாம இருக்க போறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஃபியூ டேஸ் கண்டிப்பா பண்ணுவாரு. பட் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா தோனியும் வந்து ஃபீல்டிங் கீப்பிங் பிராக்டிஸ் பண்ற மாதிரி எதுவும் வரப்போறது இல்ல. அதை விட தோனி பண்ணா பெட்டரா, சஞ்சு பண்ணா பெட்டரா? யாரு கீப்பிங் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சஞ்சு பவன்ல இருக்காருன்னா தோனி தான் பண்ண போறாரு ஆப்வியஸ்லி, அதுல ஒண்ணும் இல்ல, தோனி தான் பண்ணி ஆகணும். தோனி இல்லாம நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், டீம் பேலன்ஸ். ராகுல் வந்து சஞ்சு அப்படின்ட்டாரு, அப்ப தலைக்கு இடம் இல்லையா? தலை விளையாட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். 1-2 கேம் ஆடுவாரு, அப்புறம் மென்டார் அவங்க இவங்கெல்லாம் வந்து சாக்ஷி சிங் தோனி 75 days பாய் பாய் ராஞ்சி எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல் சீசன் ஃபுல்லா இருக்க போறாங்க சென்னையில அப்படின்றாங்க. வந்து லாஸ்ட் சீசன் ஃபுல்லா ஆனா கைட் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன், விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபுல் சீசன் ஆட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, லாஸ்ட் சீசன் ஃபுல் சீசனா இருக்கலாம், பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, இன்னொரு செலக்ஷன் நிலைமை இல்ல, இதுதான் போன வருஷமும் சொன்னாங்க. லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின வருஷமும் சொன்னாங்க. அவர் டெஃபினெட்லி நாட்னு சொல்றப்ப என்ன தெரியுமா, நான் வந்து திருப்பூர்ல பார்த்தேன். அந்த டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொன்னார் தெரியுமா, அந்த மேட்சை வந்து நான் திருப்பூர்ல பார்த்தேன். அது நடந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. அதனால அது நமக்கு தெரியாது, அன்லெஸ் அன்டில் ஹீ டெல்ஸ் நோபடி நோஸ். ஸோ அதை விட்டுலாம். இப்போ இன்னொரு செலெக்ஷன் கால்னு சொல்றதோட பேட்டிங் ஆர்டர் கால். பந்தர் நம்பர் 3 சொல்றாங்க. அவர் போன வாட்டி ரொம்ப ஒரு ஹாரிபிள் நைட்மேர் சீசன், ஆனா ஒரு செஞ்சுரி அடிச்சு விட்டாரு. அப்ப நம்பர் 3 தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் 3 அவர் ஆடணுமா? ஆனா பூரான நம்பர் 3 வந்து ஒரு ட்ரீம் ரன் இருந்துச்சு, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ஒரு ட்ரீம் ரன், ஆரஞ்சு கேப் வச்சுட்டு இருந்தாரு. பூரான் பந்த் 2 கண்டெண்டர் இருக்காங்க, யார் நம்பர் 3 ஆடணும், யார் நம்பர் 4 ஆடணும். ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கு முன்னாடி 2 பேருமே ரைட் ஹேண்டர். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் உங்களுக்கு ஆக்சுவலா நல்லா செட் ஆச்சு. அந்த டாப் 3 1 2 3 பேரும் வந்து ஹை ஸ்கோரிங், கிட்டத்தட்ட ஒரு ஜிடிக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஆனால் ஜிடியோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அடிச்சாங்க, நல்ல ஸ்கோர்ஸ் கொண்டு போனாங்க.
பட் அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் வந்து தாக்கு பிடிக்க முடியல போயிடுச்சு. பண்ட் வந்து இந்த தடவை ஃபார்ம் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இஸ் பில்டிங் த பேட் பெட்டர். ஸோ 3 வந்தா மேபி பூரான் வில் கிவ் சம் மோர் ஸ்டெபிலிட்டி டு த மிடில் ஆர்டர் அப்படின்னு ஒரு கணக்குல சொல்றாங்களா, இல்ல பண்ட் ப்ரிஃபர்ட் பொசிஷன் 3ல அப்படிதான் வந்தான். மோரோவர் கேப்டன் 27 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். கேப்டன்னா அப்படிதானே. நான் கேப்டனா நம்பர் 3 தான் விளையாடுவேன். ரஹானே நான் கேப்டன், நான் ஓப்பனிங் தான் இறங்குவேன். அப்படிதான் மேனேஜ்மெண்டோட சிரிக்கி 27 கோடி வேற. ஸோ என்னடா அதனால பிரைஸ் ப்ரெஷரும் இருக்கு. போன தடவை அடிக்கல, இந்த தடவை ஏதாவது பண்ணி ஆகணும், ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ 1 டவுன் தான் அவர் வருவார், அதில் சேஞ்ச் எதுவும் இருக்காது. இட்ஸ் இட் பெட்டர் ஃபார் த டீமா அப்படின்னு கேட்டா அது டவுட்ஃபுல் தான். பிளாக்ஹோல் பந்து நீ கேட்டு டாப் ஆர்டர் அண்டர் 19 நிறைய டாப் ஆர்டர் தான் அவர் விளையாடுவார். ஓப்பனிங் ஒன் டவுன் நிறைய அடிக்கிறார் அண்டர் 19 டைம்ல பந்து. அது சொல்லு. இல்ல நம்பர் 4 ஆடினா பெட்டர்னு தோணுது. நீங்க பூரா நினைச்சிருக்கீங்க? இல்ல அதுக்கு இல்ல, பூரா நல்லா நம்பர் 3 ஆடணுமா? அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை இதெல்லாம் வேணாம், ஹீரோ தான் 3 தான் விளையாடுவீங்களா? அப்படி என்ன நினைக்கிறேன் நினைச்சாரு. ஆனா ஜாகிர் கான் தான் உடல அப்படின்னாங்க. பூரான் வந்து இப்ப அந்த அளவுக்கு பெருசா பிரான்சைஸ் கிரிக்கெட்ல பெருசா ஒன்னும் விளையாடல, சரியா விளையாடல. நல்ல ஃபார்ம்ல இருக்காரா? ஆக்சுவலா பார்த்தா ஃபார்ம் வந்து பெட்டர் ஃபார்ம் தென் வாட் பூரான் இஸ் டூயிங் கரண்ட்லி. அது சொல்லிதான் ஆகணும். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட், அது மேபி இவங்க பிளெக்சிபிளா வச்சுக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் டிபெண்டிங் ஆன் என்ன பவுலர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸா, யார டேக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு வச்சு போனாங்கன்னா அந்த மாதிரி பிளெக்சிபிளா இருந்தா பெட்டரா இருக்கும். நாட் அவுட் ரைட் 3-4 அந்த மாதிரி பிக்ஸட் பொசிஷன் இல்லாம. அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இப்போ பாயிண்ட் புரியுது எனக்கு. இப்ப ஏன் வந்து இவங்க மார்க்கரம் 2 ரைட் ஹேண்டரு, அப்புறம் பந்த் பூரன் 2 லெஃப்ட் ஹேண்டரு, 4 பேருமே கேப்பபிள் பேட்டர்ஸ் தான், 4 பேருமே எங்க வேணும் ஆடலாம். ஒரு ரைட் ஹேண்ட், ஒரு லெஃப்ட் ஹேண்ட், ஒரு ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் ஏன் பிரிச்சு இந்த 4 பேர் அனுப்ப கூடாது? இல்ல அது பண்ணலாம், போனும் சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், இப்ப நம்ம சொல்ற மாதிரி சொல்லலாம். அப்படி பண்ணிருக்கலாம். பட் வந்து இப்ப அவங்க ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது வந்து லைக் என்ன சொல்றது, வெட்டி சொன்ன மாதிரி கில்லு சாய் சுதர்ஷனுக்கு அடுத்தது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்க ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இப்போதைக்கு. அண்ட் 2 பேருமே அவங்க ரெஸ்பெக்டிவ் இன்டர்நேஷனல் டீம்ஸுக்கும் இந்த வேர்ல்ட் கப்லயும் நல்லா தான் விளையாடினாங்க. மார்ச் கொஞ்சம் கேம்ஸ் விளையாடாலுமே நல்லா விளையாடிருக்காரு. மார்க்கம் வந்து டாப் 2 இடத்துல இருக்காரு. ஸோ ஐ திங்க் அதை வந்து மாத்துறதுக்கு இப்ப பண்ண மாட்டாங்க. சொல்ல முடியாது, 4-5 மேட்ச் தோத்துட்டு கீழே இருக்கிறவங்க அடிச்சாங்கன்னா சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐபிஎல்ன்றது க்ளோஸ் கேம், எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. நான் குவாலிஃபை ஆனேன்னு சொன்ன 4 டீமும் குவாலிஃபை ஆகாம போகலாம். கீழே தரமட்டில இருக்குன்னு சொன்ன 4 டீமும் திருப்பி மேல டாப் 4க்கு வரலாம். அதனால ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் நெவர் ப்ரெடிக்ட் அந்த மாதிரி தான். ஸோ ப்ராபபிலிட்டி என்ன பெஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு தான் மட்டும் சொல்லிட்டு இருக்கு. பெஸ்ட் ப்ராபபிலிட்டி, பெஸ்ட் சான்ஸ் எது கொடுக்கணும்னா வி ஹேவ் டு கிவ் தெம் பூரான் அண்ட் மார்ச்சும் மார்க்கரம் ஓப்பன் பண்ண பெஸ்ட் தான் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பண்ட் வந்து அவங்க ரிஸ்க். நம்ம வந்து பூரான் 1 டவுன் வரணும்னு சொல்றோம், பண்ட் வந்து அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. நானும் பூரான் 1 டவுன் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். பட் அவர் பந்துல் யூசஸ் இதுன்னு பந்துல் கமெண்ட் 1 டவுன் தான் நடக்க போகுது. பட் ஸ்டில் இஃப் கிவன் அ சான்ஸ் நான் வந்து பூரான் 3 பந்த் 4 தான் சொல்லுவேன். பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன். ரொம்ப பால்லாம் இருக்க போறது கிடையாது. ஐ மீன் ரொம்ப பால் இருந்தாருன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. அவரும் வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 10 பால், ஆனா போனதுல ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு போனாரு. அது இது பண்ணுச்சு. அதுதான் பூரான். ஐ திங்க் அவரும் அதே மாதிரி தான் விளையாட போறாரு. பிளெக்சிபிளா வச்சுட்டா பெட்டர். ஏதாச்சும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்காங்க, இல்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னா பூரான் அனுப்புறதே பெட்டர். பந்து அடிப்பாரு, பட் பூரான் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் பூரானால. இப்போ பார்ப்போம். இதெல்லாம் தான் டைலமா. வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பந்த் 3யா பூரான் 3யான்னு சொல்லுங்க. கீப்பர் யார் சிஎஸ்கேக்கு, சஞ்சுவா தலையா அப்படின்னு சொல்லுங்க. இந்த யாரு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க ஆகாஷ் தீப்ப, அம்பரீஷா, ஆகாஷ் மதுவாலா, இல்ல வேற யாரும் நீங்க நினைக்கிறீங்களா, சிமர்ஜித்தான்னு நினைக்கிறீங்களா? அதையும் பத்தி சொல்லுங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன் சொல்லுங்க, ப்ராக்டிஸ் மேட்சை பார்த்த வரைக்கும். இதெல்லாம் தான் அப்டேட்ஸ். ஷனக்கா உள்ள ஆடுவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு? இல்லை அவங்க வந்து மட்டும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுருப்பாங்க 4th ஃபாரினரை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். பட் அவருக்கு இருக்க சாஃப்ட் கார்னர் சங்ககாராக்கு ப்ளஸ் அந்த ஒரு சாம்கரன் மாதிரி பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருக்கனால அவரும் உள்ளே வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான். வில் கீப் அப்டேட்டிங் யூ as we get into IPL. வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க பாய்ஸ், இல்லாட்டி we can close. அவ்வளோதான். இப்போ சென்னை ரோர் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் அங்க இருக்காங்க. அதனால நாளைக்கு அதை பத்தி இன்னும் ஐடியா கிடைக்கும். பட் அதுக்கும் டீம் செலெக்ஷனுக்கு எந்த ரெலவன்ஸும் இருக்க போறது இல்லைன்னு தெரியுது. Anyway, we'll keep you posted. We'll be back with more ART Squad. Bye.